கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்ததாக சட்டமன்றத்தில் உணர்ச்சி பொங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். புள்ளி விவரத்துடன் அவர் பேசியதை காண்போம். நான் பொறுப்பேற்று இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்கள்ல 8655 நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துகிட்டு இருக்கேன். 15117 அரசு கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்கேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுலயும் 71 மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்கள்ல பங்கேற்று 44,44,721 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலருக்கான ஓய்வூதியத்தை 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், சிறப்பு ஓய்வூதியம் பெறும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் உள்ளிட்டோர் இறந்துவிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஓய்வூதியமும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும்.